பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி. புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக தரப்புல ஆகஸ்ட் 9ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு தலைமை கழக செயலாளர்கள் கூட்டமும் மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டமும் நடைபெறும் அப்படின்னு அறிவிப்பு வெளியானது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே இந்த கூட்டம் ரத்து செய்யப்படுவதாகவும் அதற்கு பதிலாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி அவசர செயற்குழு கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல இருந்து அறிக்கை வெளியிடப்பட்டது. அதிமுக தலைமையினுடைய இந்த திடீர் முடிவுக்கு என்ன காரணம், இதுக்கு பின்னாடி நடந்த அரசியல் நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம், புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலையும் அதிமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் போட்டியிட்டாங்க. இந்த 40 தொகுதிகளுமே பாத்தீங்க அப்படின்னா அதிமுக படுதோல்வியை தான் சந்திச்சது. அது மட்டும் இல்லாம ஒரு சில இடங்கள்ல 3வது இடங்கள் 4வது இடங்களுக்கும் தள்ளப்பட்டுச்சு. இந்த தோல்விக்கு அப்புறமா அதிமுக தரப்புல ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஆலோசிக்கப்பட்டது. இதுல பெருவாரியான நிர்வாகிகள், அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களை சேர்ந்த பெருவாரியான நிர்வாகிகள் சொன்ன கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிந்து சென்ற சக்திகள் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன் உள்ளிட்டவங்களை நீங்க மீண்டும் கட்சியில சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா இதே மாதிரியான ரிசல்ட் தான் 2026 சட்டமன்ற தேர்தலையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. இன்னும் சில நிர்வாகிகள், குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு மண்டலத்தை சேர்ந்த நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இந்த தேர்தலில் பாஜக கூட கூட்டணி வைக்காம விட்டது ஒரு மிகப்பெரிய தவறு. அவங்க பாத்தீங்களா, நம்ம இல்லாமலே ஒரு கூட்டணியை கட்டமைச்சு 18 விழுக்காடுக்கு மேல வாக்குகளை வாங்கிட்டாங்க. ஒருவேளை நம்ம அவங்க கூட கூட்டணி வச்சிருந்தோம் அப்படின்னா திமுகவுக்கு அது மிகப்பெரிய போட்டி அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய எம்பிகளை பெற்றிருக்கலாம். இன்னைக்கு எப்படி தெலுங்கு தேசம் கட்சி, லோக் ஜன்சக்தி உள்ளிட்ட கட்சிகளுடைய எம்பிக்கள் மத்திய அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் கூட மத்திய அமைச்சரவையில் இடம் பெற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் உள்ளிட்ட கருத்துக்களை வச்சிருக்காங்க. இந்த கலந்தாலோசனை கூட்டத்துக்கு அப்புறமா கூட பத்திரிகையாளர்களை சந்திச்ச எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் உள்ளிட்டவங்களை கட்சியில இனிமே இணைக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அவங்க தான் தவறு பண்ணிட்டு வெளியே போனாங்க. இனிமே அவங்கள கட்சியில சேர்க்க முடியாது, இது நான் எடுத்த முடிவு கிடையாது, ஒட்டுமொத்த கட்சியினுடைய தொண்டர்களுடைய மனநிலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா சமீபத்தில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளால எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மனதில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டதா கூறப்படுது. அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கூட்டத்துக்கு அப்புறமா ஐவர் குழு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனிமையில போய் சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்புல அவங்க சொன்னது என்னன்னா, நீங்களே பொதுச் செயலாளரா இருங்க, ஆனா டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் உள்ளிட்டவங்களையும் நம்ம கட்சியில மீண்டும் சேர்த்துக் கொள்ளலாம். அவங்களுக்கும் ஒரு சில முக்கிய பொறுப்புகளை கொடுத்து அவங்களும் நம்ம கூட இணைந்து செயல்பட்டாதான் அதிமுக அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது போல பல 100 ஆண்டுகளுக்கு பிறகும் இருக்கும். அப்படி இல்லைன்னா அடுத்த சில வருடங்கள்லயே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையை விட மோசமா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இந்த 3 பேருமே பாத்தீங்க அப்படின்னா முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்குளத்தோர் சமுதாய வாக்குகள் தென் மாவட்டங்களில் நமக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற கருத்தை அந்த நிர்வாகிகள் முன் வச்சிருக்காங்க. அது பற்றிய டேட்டாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 7 தொகுதிகளில் டெபாசிட் வாங்காம இருந்தாங்க. அந்த 7 தொகுதிகளில் 5 தொகுதிகள் தென் மாவட்டங்களை சேர்ந்ததுதான். அந்த 5 தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மதுரை, தேனி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், நெல்லை. இந்த 5 தொகுதிகளையும் பாத்தீங்க அப்படின்னா முக்குளத்தோர் மக்கள் அதிகமா வாழ்றாங்க. அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அதிமுகவை ஏற்கல. சசிகலா, ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் கூட தென் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் அவங்கள தான் உண்மையான அதிமுகவை கருதுறாங்க. அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை டிடிவி தினகரன் தொடங்கியதுக்கு அப்புறமும் கூட அவருக்கு தேனி தொகுதியில பெருவாரியான வாக்குகள் விழுந்திருக்கு. டிடிவி தினகரனுக்கு விழுந்த வாக்குகளும் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்காக விழுந்த வாக்குகள் தான். அவர் ஏற்கனவே அந்த தொகுதியில அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்பியா இருந்திருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கறப்ப தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் பிரிந்து சென்ற சக்திகளான
டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா ஆகியோரும் ஒன்றிணையும் போது திமுகவுக்கு சரியான போட்டி அமையும் அப்படிங்கிறதும் அந்த நிர்வாகிகளோட கருத்தா இருக்கு. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலேயே வளர்ந்துருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக தான். அதே மாதிரி மிகப்பெரிய அளவுல வாக்கு வித்தியாசம் இருந்திருக்கு 3வது இடத்துக்கும் 2வது இடத்துக்கும் நடுவுல. சோ முதலாவதா நெல்லை தொகுதியிலிருந்து பார்க்கலாம். நெல்லை தொகுதியில பாஜக 2வது இடத்தை பிடிச்சாங்க. அங்க போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் 3,36,676 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அதே நேரத்தில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் 89,601 வாக்குகள் மட்டும்தான் வாங்கியிருந்தாங்க. அதாவது 2வது இடத்தை பிடிச்ச நயினார் நாகேந்திரனுக்கும் 3வது இடத்தை பிடிச்ச அதிமுக வேட்பாளருக்கும் இடையில இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,47,075 வாக்குகள். இதன் மூலமா நெல்லை தொகுதியில அதிமுக எந்த அளவுக்கு வீக்கா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்ததா தேனி தொகுதியை பார்க்கலாம். தேனி தொகுதியை பொறுத்த மட்டும் அமமுகவின் பொதுச் செயலாளரான டிடிவி தினகரனே நேரடியா வேட்பாளராக களமிறங்கினாரு. அவர் வாங்கிய வாக்குகள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,92,668 வாக்குகள். அதே மாதிரி அதிமுக சார்பில் போட்டியிட்டு 3வது இடத்தை பிடித்த நாராயணசாமி வாங்கின வாக்குகள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,55,587 வாக்குகள் தான். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா வாக்கு வித்தியாசம் கிட்டத்தட்ட 1,40,000 வாக்குகள் இருக்கு. அதே மாதிரி கன்னியாகுமரி தொகுதியில அதிமுக 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இங்க பாஜக சார்பில் போட்டியிட்டு 2வது இடத்தை பிடித்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாங்கிய வாக்குகள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,66,341. அதாவது கிட்டத்தட்ட 35.6 விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருந்தாரு. ஆனா அதிமுக சார்பில் போட்டியிட்டு 4வது இடத்தை பிடிச்ச பசலியான் நசரேத் வெறும் 41,393 வாக்குகளை மட்டும் தான் வாங்கியிருந்தாரு. கிட்டத்தட்ட வெறும் 4% வாக்குகள் தான். கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த மட்டும் அதிமுகவை விட பாஜக கிட்டத்தட்ட 8 மடங்கு ஓட்டுகள் அதிகமாக வாங்கியிருக்காங்க. தேர்தல் முடிவுகள் இந்த அளவுக்கு மோசமாக அமைஞ்சதுனால தான் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் ஒன்னு பிரிந்து போன தலைவர்களை கட்சியில சேருங்க, அப்படி இல்லனா திமுக எப்படி ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு போட்டியிட்டதோ அதே போல நம்மளும் வலுவான கூட்டணி அமைச்சு போட்டியிடணும். அப்படி நடந்தா மட்டும்தான் 2026 தேர்தலில் நம்ம மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில நிர்வாகிகள் கூறியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014 மக்களவை தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் தனித்தனியா போட்டியிட்டாங்க. அந்த தேர்தலில் 2 பேருமே ஒரு எம்பி கூட ஜெயிக்கல. அதன் பிறகுதான் திமுக தன்னுடைய தவறை உணர்ந்து மீண்டும் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி வாய்ப்பு பெற்றிருக்காங்க. 2021 தேர்தலில் கூட நம்ம கூட்டணி 75 தொகுதிகள் கிட்ட ஜெயிச்சாங்க அப்படின்னா அது கூட்டணிக்கு கிடைச்ச வெற்றி தான். இதே கூட்டணி 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தொடர்ந்து இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பா 20 தொகுதிகள் கிட்ட எம்பிக்களை ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சிருக்காங்க. 2016 ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவில் ஓபிஎஸ் விசஸ் சசிகலா, இபிஎஸ் விசஸ் ஓபிஎஸ், இபிஎஸ் விசஸ் டிடிவி அப்படின்னு 2 அணிகளுக்கான அரசியல் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை வச்சாரு. அதுக்கப்புறமா அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. இப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவில் 2 அணிகள் இருக்கு. ஒன்று பாஜக கூட்டணியை விரும்பும் அணி, இன்னொன்னு பாஜக கூட்டணியை விரும்பாத அணி. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமே பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல தான் இருக்காரு. சமீபத்தில் நடந்து முடிந்த கலந்தாலோசனை கூட்டத்துக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்களுடைய எண்ணங்களை கருத்தில் கொண்டு மீண்டும் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டவங்களை அதிமுகவில் இணைத்துக் கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததா கூறப்படுது. அதுக்காக தான் இந்த அவசர செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த முடிவுக்கு இன்னொரு முக்கியமான நபரும் காரணமா இருக்கலாம்னு கூறப்படுது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை. என்னப்பா இது அதிமுகவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அண்ணாமலை எங்க இருந்து வந்தாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு தமிழக அரசியலை பொறுத்த மட்டும் எந்த கட்சியில எந்த முடிவு எடுக்கலனாலும் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு முக்கியமான டிசைடிங் ஃபேக்டரா இருக்காரு. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியேறிய பிறகு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா நம்ம வெளியே வந்துட்டோம், நம்மளை நம்பி நிறைய கூட்டணி கட்சிகள் வருவாங்க, திமுகவில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளுமே நம்மளை தேடி வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நினைச்சாங்க. ஆனா அதிமுக தலைமையை பெரிய கட்சிகள் எதுவுமே ஏற்கல. வெறும் 3 கட்சிகள் மட்டும்தான் அதிமுகவோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க. அந்த கட்சிகள் எது எதுன்னு உங்களுக்கே தெரியும். தேமுதிக, புதிய தமிழகம், எஸ்டிபிஐ உள்ளிட்ட 3 கட்சிகள் மட்டும்தான் அதிமுக கூட்டணியில இடம்பெற்றிருந்தாங்க.
ஆனா பாஜக தலைமையிலான கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ் அணி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய கல்வி முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருந்தாங்க. இதே கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிடும் பட்சத்தில் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியா அமைய வாய்ப்பு இருக்கு. இதையும் கருத்தில் கொண்டுதான் இந்த அவசர செயற்குழு கூட்டம் கூட்டப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இதோட சேர்த்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வாங்கிய வாக்குகள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18.19 விழுக்காடு. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி 23.05 விழுக்காடு வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க. அதாவது ரெண்டு பேருக்கும் நடுவில் வெறும் 4.5% வாக்குகள் தான் வித்தியாசமா இருக்கு. அதே போல அதிமுக 34 தொகுதிகளில் தனியா போட்டியிட்டாங்க. அதாவது இரட்டை இலை சின்னம் சார்பா 34 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டாங்க. அந்த அதிமுக வேட்பாளர்கள் மொத்தமா வாங்கின வாக்கு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20.46 விழுக்காடு தான். ஆனா 24 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்ட பாஜக 11.24 விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதாவது அதிமுகவை விட 10 தொகுதிகள் குறைவா போட்டியிட்ட பாஜக 9% வாக்குகள் மட்டும்தான் குறைவா வாங்கியிருக்காங்க. இந்த வாக்கு வித்தியாசமும் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு தமிழக அரசியல்ல. இதையும் கருத்தில் கொண்டுதான் இந்த அவசர செயற்குழு கூட்டம் கூட்டப்படுது அப்படின்னு அதிமுக தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது மட்டும் இல்லாம நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை பெற்றிருக்காங்க. 8 விழுக்காட்டுக்கு மேல அவங்க வாக்குகளை வாங்கியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை அறிவிச்சு அந்த கட்சிக்கான வேலைகளை முழு ஈடுபாடோட செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 2026 தேர்தலில் அவரும் போட்டியிடும் பட்சத்தில் இந்த போட்டி மிக பரந்த போட்டியா பார்க்கப்படும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில அதிமுக வெற்றி பெறது அப்படிங்கிறது மிகவும் சவாலானதா அமைஞ்சிரும். அவங்களுடைய போட்டி அதிகமாயிரும். இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த அவசர செயற்குழு கூட்டம் நடத்தப்படுது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுகவுடைய இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் பிரிந்து போனவங்களை மீண்டும் கட்சியில இணைத்து ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான தீவிர ஆயத்த பணிகளை செய்யறதுக்கான ஆலோசனைகள் வழங்கப்படலாம். இதுக்கு முந்தைய காலங்களில் திமுக எப்படி ஒரு வலுவான எதிர்க்கட்சியா செயல்பட்டாங்களோ அதே மாதிரி செயல்பட்டு நாங்களும் களத்தில் இருக்கோம், பாஜக மட்டும் எதிர்க்கட்சி இல்லை, நாங்களும் தமிழகத்தில் ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி தான் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கான ஆலோசனைகள் வழங்க இருக்கிறதா கூறப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிமுகவில் என்ன நடக்க போகுது அப்படின்னு. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.